ஹலோ அண்டர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 4 டைப் ஆஃப் ஹுக்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லுமே வந்து சேல்ஸில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பஞ்சு குத்தி போடுறது. இது ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் இது உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். இதோட ரேட்டு வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட்லேயே மேக் பண்ண பஞ்சு, அதாவது லெதரில் ரெடி பண்ண பாப்அப் பால். இதில் யூஸ் பண்ண ஊக்கு பார்த்தீங்கன்னா ஜே ஊக்கு 2ஆம் நம்பரு. பிரைட் லைன் பார்த்தீங்கன்னா 8x பிரைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 220. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளாஸ்டிக் பாலில் லைக் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பால்லே இதில் மேக் பண்ணியிருக்கேன். இதுலேயும் 3 பால் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் யூஸ் பண்ண ஊக்கு பார்த்தீங்கன்னா ஜே ஊக்கு தான் 2ஆம் நம்பரு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 200. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஊக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதாவது சத்தை கல் இல்லாத இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இது என்ன ஒன்று பிரச்சனைனா, ஆறு ஏரியில் எந்த குப்பையும் இல்லாமல் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் பால் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இது லைன் உங்களுக்கு தூக்கி அடிக்கிறதுக்கு. இந்த லைன் ஏன் இப்படி கொடுத்துருக்கேன்னா, இந்த மாதிரி ஓவல் ஷேப் எது கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் விரலில் பிடிச்சி இப்படி பிடிச்சி அடிக்கும்போது எந்த ஒரு டேமேஜும் உங்களுக்கு இருக்காது. லைனை பிடிச்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கை அற வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஓவல் ஷேப்பில் போட்டு தூக்கி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது எப்படி தூக்கி போடணுன்றதை இந்த வீடியோலேயே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட்டு. இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா கீழே கொடுத்துருக்க கேட்லாகில் செக் பண்ணுங்கள், இல்லை மேலே தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கேட்லாகில் இந்தந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றது தெளிவாக கொடுத்துருக்கேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஓவல் ஷேப் எதுக்குன்னு சொன்னீங்களா, அதை பாருங்கள். இந்த ஓவல் ஷேப்பில் நம்ம விரலை இப்படி விட்டுக்கிட்டு நம்ம செட்டாக கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிக்கிட்டு அதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வச்சு வேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். கைக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்குது. ஓகேவா? சைடில் போயிட்டா நல்லா அப்படி போயிட்டா. நெட்டு இல்லையாண்ணே உங்ககிட்ட இருக்கா? மீன் டயர்டாக்கி எடுங்க, நல்லா ஓட விட்டு. இதை வீடியோடா வந்துடும். ஏற்றது தான் இப்போ கஷ்டம். ஆன் பண்ணிட்டேன். அங்கே அங்கே அவர் கையில் வாங்கிக்கோ கார்த்தி, நீங்கள் வாங்கி எடுங்க ப்ரோ. இறங்கி தான் ஆகணும், இல்லை வாய் பிச்சுக்குவோம். மீன் சைஸாண்ணா? தலையை உள்ள விட்டோன்னா போதும். பொறுமை இன்னும் ஒரு 2 3 ரெடி ஆகிட்டு இரு. வாயில தான் லாக்கல வெறும் 3 தானே பயமா இருக்கும். போய் குப்பை அங்கே ஒரு குப்பை இருக்கு. கையில் நிறுத்தி வச்சிருக்கானா? நான் சும்மா இப்போ அடிக்கும்னு நினச்சி போட்டேன். இது இவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்கும். பாட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. செருப்பு போட்டே இறங்குங்க உள்ள. மெதுவாக இருங்க.
ஆழம் கிடையாது, முட்டி அளவு தான். எதுவும் இல்லை பைப்ல. அவ்வளோதான், முட்டி வரைக்கும் இருக்கும். மண்டை பக்கமா உள்ள போடுங்க. ஊக்கு வேற மாட்டிக்கிச்சு அதுல. அடியில அமுக்குங்க பைய. சிக்கா உள்ள அமுக்குங்க, அடியில அமுக்குங்க. அப்படியே உள்ள தலைக்குள்ள தள்ளுங்க. ஒரு பக்கம் மேல தூக்குன மாதிரி அடியில வச்சு பிடிங்க, அவ்வளவுதான். தலை சைடு தான் போகணும், தலை சைடு தான் உள்ள விடணும். டபுள் லாக்கு தான் மீன். உசுர பனைய வச்சு இறங்கினதுக்கு அடிச்சாச்சு. வீடியோ நல்லா வந்துருக்கு. இந்த கட்லா ரோகு பிடிக்கிறதுக்காக 3 days வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே மாட்டல, வெறும் ஜிலேபி தான் மாட்டியிருந்தது. அது பார்த்தீங்கன்னா ஒரு மதிய டைமில் போய் ட்ரை பண்ணேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 o'clock கிட்ட நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக எனக்கு ஒரு 5 o'clock 4 o'clockலாம் மீன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு 3 மீன் ஏற்றினேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நைட் ஃபிஷிங் போய் பார்க்கலான்ட்டு சேம் பால் செட் எடுத்துகிட்டு நைட் ஃபிஷிங் போயிருந்தேன். அந்த நைட் ஃபிஷிங் பண்ணும்போது அப்பயும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தேலி மாட்டுச்சு, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தான் ரோகு மாட்டுச்சு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வாயில் எடுத்துருச்சு பாப்பால். முடிஞ்ச அளவுக்கு நான் சின்ன முள்ளாக யூஸ் பண்ணுறேன். இந்த சின்ன முள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரைக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சேல்ஸ் பண்ணுற பால் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைஸில் கேட்குறீங்களோ அந்த சைஸில் நான் வந்து முள் போட்டு தருவேன். 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. 2, 4 அந்த நம்பரில் ஜே ஊக்கு ஸ்டீல் ஊக்கு இருக்குது. இப்போ நான் இதை லேண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரு சின்ன முள். இதில் நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு 2ஆம் நம்பர் வேணும்னாலும் பால் செட்டில் ரெடி பண்ணி தரலாம். அதே மாதிரி 4ஆம் நம்பர் வேணும்னாலும் பால் செட்டில் ரெடி பண்ணி தரலாம். ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். உங்களுக்கு ஸ்ட்ரைக் அதிகமாக வேணும்னா 2ஆம் நம்பர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சின்ன முள் நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீன் கிட்ட அடிச்சிருந்தேன். அடுத்த நாள் அதே பிளேஸில் நைட் ஃபிஷிங் போயிருந்தேன். நைட்டில் எப்படி அடிக்குது, இந்த பாலுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தேன். நைட்டில் போய் போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தேடி அடிச்சுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோகு வந்து 4 கிலோவில் லேண்ட் பண்ணோம். இது லேண்டிங் நெட் இல்லைனா எடுத்துருக்கவே முடிஞ்சிருக்காது. உங்களுக்கு பால் செட் வேணும்னா கீழே கேட்லாக் இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். இல்லைனா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.